கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்னை இந்த இடத்திலே நிறுத்தினது என் கர்த்தருடைய மகா பெரிய கிருபையாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே பார்க்கும்போது நான் நினைத்தேன், ஆண்டவரே என்னை இதுவரையிலும் நீர் வழி நடத்தினீரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கட்டாயமாக பேச வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அரசாங்கத்தின் பேரில் இருக்கிறபடியினாலே எனக்கு ஒரு வசனத்தை பேசும்படியான வசனம் வேறு, எனக்கென்று தனிப்பட்ட விதத்தில் ஒரு வசனம் தர வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது நேற்றைய தினம் பகல் வேளையிலே 2 சாமுவேல் 7:18 அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். இந்த ஒரு வசனமானது என்னுடைய உள்ளத்திலே அதிகமாய் கிரியை செய்தது. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீரே, நான் எம்மாத்திரம் ஐயா என்று சொல்லி மிகவும் கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். தாவீது ராஜாவை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே எல்லா யுத்தங்களையும் செய்து முடித்து இளைப்பாறக்கூடிய நேரத்திலே அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து சொல்லுகிறார், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்திப்பதுண்டு. நான் அதன் பிறகு நன்றாக ஆராய்ந்தேன். உண்மைதானே ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரமாக இருக்கிறோம் ஐயா என்று சொல்லி நினைத்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் முன் காரியங்களை நினைத்து பார்க்கும்போது எத்தனையோ மேடு பள்ளங்கள் கரடு முரடுகளையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அவைகளையெல்லாம் சிந்தித்தால் எப்படி நான் இதை கடந்து வந்தேன், எப்படி என் ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார் என்று சிந்திக்கும்போது இந்த வசனம் அதிகமாக நம்மை பலப்படுத்துகிறது. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அதே போலவே இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஒரு சிறிதளவு ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டவர் இதுவரைக்கும் கொண்டு நடத்தினாரே, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. இந்த ஊழியத்தை எழும்ப முடியாதபடி சத்துரு எவ்வளோ கிரியைகளை செய்தான். ஆனாலும் கர்த்தர் இதுவரைக்கும் கொண்டு வந்தாரே, அதற்காக நாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கின்றேன். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கின்றேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல்
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் தேவாதி தேவனுடைய தகுதிக்கேற்ப அவர் தந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவாதி தேவனுக்கும், நம் சபையின் தலைமை போதகர் அவர்களுக்கும், கிளை சபையின் போதகர் அவர்களுக்கும், சபையாருக்கும் மற்றும் இங்கு கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் என் வாழ்த்துதலையும் நன்றியையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிவித்துக் கொள்கிறேன். 1975 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்று நாங்கள் ஒரு சிலராக சகோதரிகளாக, அம்மாமார்களாக, பிள்ளைகளாக சேர்ந்து இதே இடத்தில் கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினோம். நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், ஊழியம் செய்கிற இடமும் தேவன் எனக்கு இதுவே என்று நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அநாதி நோக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியதாக இருந்தபடினாலே ஆண்டவர் அந்த ஊழியத்திற்கு என்று சிறு வயதிலே தெரிந்தெடுத்து இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் என் வாழ்க்கையிலே தந்தார். அன்று நாங்கள் தொடங்கின அந்த ஊழியத்தின் பலனாக ஆண்டவர் இன்றைக்கு இதுவரையிலும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி வருகிறார். ஏகதேசம் 49 வருடத்தை முடித்து 50வது வருடத்தையும் காணும்படியாக தேவன் செய்த பெரிய கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 1975 ஆண்டு அந்த தொடங்கின ஊழியம் 1985 ஆண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். அதிலே ஒரு பெரிய திறவுகோல் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உடனே கேட்கிறேன், ஏசப்பா, இந்த ஒரு பெரிய திறவுகோல் என் கையில் தருகிறேரே, இது எதற்கு ஆண்டவரே என்று சொல்லி சொப்பனத்திலே கேட்கிறேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று அந்த தரிசனமானது முடிந்து விட்டது. மறுநாள் உடனே என்னுடைய பழக்கம், என்னுடைய படக்கையில் ஒரு டார்ச் லைட் இருக்கும், டயரி இருக்கும், பென் இருக்கும். எந்த நேரத்தில் எதை பார்த்தாலும் அதை அந்த ராத்திரியிலே எழுதி வைப்பேன். இதையும் அப்படியே அந்த டயரியில் எழுதி வைத்து விட்டேன். இதற்கு என்ன காரணம் ஆண்டவரே என்று சொல்லி சிந்தித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அதன் பலனாக ஆண்டவர் இந்த சபையை ஆச்சரியமாக நடத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சிறிது நேரத்தில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் என்றால் உலகத்திலே பார்த்தால், வேதத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சாலோமனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தார். ஒரு நாள் ராத்திரி வேளையிலே சாலோமனுக்கு தரிசனமானது. தாவீது ராஜாவுடைய மகன்தான் சாலோமன் ராஜா. சாலோமனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று. ஆனால் சாலோமன் அதற்கு பதிலாக சொல்லுகிறான், ஆண்டவரே, ஏராளமாக இந்த ஜனம் இருக்கிறது, இந்த ஜனத்தின் மத்தியிலே எனக்கு போக்குவரவு செய்ய முடியாது, இவர்களை ஆட்சி செய்யவும் முடியாது, இவர்களை நடத்த எனக்கு போதிய ஞானம் வேண்டும் என்று. இவர்களை நடத்த எனக்கு போதிய ஞானம் வேண்டும் என்று கேட்டவுடனே ஆண்டவர் அந்த சொப்பனத்திலே, நீ சம்பத்தை கேட்கவில்லை, சொத்தை கேட்கவில்லை, சுதந்திரத்தை கேட்கவில்லை, நாட்டையும் கேட்கவில்லை, நீ ஞானத்தை கேட்டபடியினால் நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத சம்பத்து, கனம், மகிமை எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லி அவனுக்கு மிகுந்த ஞானத்தை ஆண்டோர் கொடுத்தார்.
அந்த தரிசனத்தின்படியாகவே அவனுடைய ஞானமானது மிகவும் அதிகமாய் விளங்கிற்று. ஹல்லேலூயா. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக அவனுடைய ஞானம் எதிலே விளங்கிற்று என்று சொன்னால், ஒரு 2 பேர் ஒரு அறையிலே படுத்திருக்கிறார்கள். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை பிறந்தது, அடுத்த தாய்க்கு 3வது நாள் இன்னொரு பிள்ளை பிறந்தது. அப்படி 2 பிள்ளைகளும் 2 தாய்மார்களும் ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் ராத்திரியை பார்க்கும்போது ஒரு தாய் அந்த பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததுனால அந்த பிள்ளை செத்து போயிட்டு, இன்னொரு தாயின் பிள்ளை உயிரோடு இருக்கிறது. அந்த செத்துப்போன பிள்ளையின் தாய் என்ன செய்தாள் என்றால், அந்த பிள்ளையை அப்படியே அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாயின் பக்கத்திலே வைத்துவிட்டு உயிரோடு இருக்கிற பிள்ளையை தன் பக்கத்தில் வைத்து விட்டாள். மறுநாள் காலையிலே பார்க்கும்போது அந்த உயிரோடு இருக்கிற தாய் அந்த பிள்ளையை பார்க்கிறாள், அந்த பிள்ளை செத்து போயிட்டு. இவள் மிகவும் கலங்குகிறாள். ஆனால் பார்த்தால் அவளுடைய பிள்ளை. இவள் சொல்லுகிறாள், இந்த பிள்ளை தான் உன்னுடைய பிள்ளை என்று. ஆனால் இவள் சொல்லுகிறாள், நீ வைத்திருக்கிறதான் என் பிள்ளை என்று. இப்படி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் இருந்தபடியினாலே ஒரு நாள் அந்த ராஜாவினிடத்தில் போகிறார்கள். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், இவருடைய வாக்குவாதம் மிகவும் பெரிதாக இருக்கிறது, இதற்கு நாம் ஒரு முடிவை கட்ட வேண்டும். உடனே சேவகர்களை கூப்பிட்டு ஒரு பட்டயத்தை கொண்டு வா என்று சொன்ன உடனே அவர்கள் பட்டயத்தை கொண்டு வருகிறார்கள். பட்டயத்தை கொண்டு வந்தவுடன் தானே ராஜா சொல்லுகிறார், அந்த பிள்ளை மேலிருந்து கீழாக 2ஆக பிளந்து விடுங்கள் என்று. ஆனால் ராஜா இப்படி சொன்னாலும் உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளையின் தாய் அவளுடைய குடல் துடித்ததினால், வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவளுடைய குடல் துடித்ததினால் அவள் உடனே சொல்லுகிறார், பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள், உயிரோடு இருக்கிற பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள், எனக்கு வேண்டாம், அவளை வளர்த்தி விடட்டு. அப்படியானால் அந்த சாலோமன் ஞானியினுடைய ஞானத்தை நாம் சிந்தித்தால் மிகவும் அற்புதமான ஞானம். அந்த நியாயத்திலிருந்து அவன் ஒரு நீதி அந்த இடத்திலே விளங்க பண்ணினபடினாலே அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையே அந்த தாய் பெற்றுக்கொண்டாள். செத்தவளுடைய தாய் அப்படி வறுமையாக போனாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சாலோமோனுடைய ஞானம் அவ்வளோ பெரிதாக இருந்து பூமி எங்கும் அவனுடைய ஞானம் பிரசித்தமாயிட்டு. கடைசியாக அந்த ஞானத்தினாலே அவன் மேன்மை அடையவில்லை. அந்த ஞானமானது அவனை கீழே தரையிலே தாழ்த்தி கொண்டு போனது போல அவன் கர்த்தரை விட்டு பின்மாறி போனான். அரண்மனை கட்டுவதற்கு 13 வருஷம் எடுத்தான். தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு 13 வருஷம் எடுத்தான். ஆனால் ஆலயத்தை கட்டுவதற்கு 7 வருஷம் எடுத்தான். இப்படி எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய காரியங்களை பின்னிட்டு தள்ளிவிட்டே போனான். அதை அவனுடைய இருதயத்தை சார்ந்து போக பண்ணும்படியாக ஏராளம் மனைவியல் மறுமனைகளை வைத்திருந்தான். முதலாக அவன் செய்தது மகா பெரிய தவறு என்னவென்றால், பார்வோனின் குமாரத்தை விவாகம் பண்ணினான். அவன் வேறு ஜாதியினிடத்தில் போய் கலந்து கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஜாதியாரிடத்தில் கலந்து கொண்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கையானது பின்மாற்றமாய் போயிட்டு. ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேனை பாராட்டவே வேண்டாம். அடுத்ததாக சொல்லுகிறார், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலியான சிம்சோனை பாருங்கள், அவனுக்கு ஆண்டவர் பயங்கரமான பலனை கொடுத்திருந்தார். அந்த பலனும் கூட எல்லாமே உதவாமல் போனபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நான் கர்த்தராகிய தேவன் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறீர்களே, அதுவே மேன்மையாக இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆண்டவரை அறிந்திருக்கிறபடியினாலே இந்த உலகத்திலே நாம் மேன்மை உள்ளவர்களாகவே இருக்கிறோம், மேன்மை பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மை மேன்மையாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாக அந்த வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார், நீதி உள்ள தேவனாயிருக்கிறார், நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவன் என்பதற்கு தாவீது ராஜா ஒரு சாட்சியாக விளங்குகிறார். தாவீது ராஜா எதை எடுத்துக்கொண்டாலும் கர்த்தருடைய கிருபையே மேன்மை பாராட்டுவார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே சின்ன வயசிலே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்த தாவீதை ஆண்டோர் பெரிய ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவாக தாவீதை உயர்த்தினார். ஆனால் தாவீது
சின்ன வயதில் இருந்த அந்த ஒரு கர்த்தர் நடத்தினாரே என்னதான் அந்த ஒரு நினைவை நினைத்து எல்லா காரியத்திலும் தாழ்மை உள்ளவராக இருந்து அவருடைய கிருபையை மட்டுமே அவர் மேன்மைப்படுத்துவார். அவர் சொல்லுவார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஏனென்றால் சிறு வயதிலே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்த தாவீதை ஆண்டவர் நினைத்து பெரிய ஒரு ராஜாவாக மாற்றினார். அதுபோல இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சத்திலே இருந்தாலும் தேவன் நம்மை பெருக செய்து நம்மை மேன்மை உள்ளவராக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜா கிருபை பற்றி சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது மரியாள் என்ற ஒரு சகோதரி கிருபை பெற்ற ஒரு சகோதரியாக இருக்கிறாள். அந்த மரியாள் என்ற சகோதரி நாம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பார்க்கும்போது தேவதூதன் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறான். ஆனால் மரியாள் உடனே சொல்லுகிறாள், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. அப்படி தன்னை தாழ்த்தி தேவதூதனுடைய சத்தத்துக்கு அவள் பணிந்து கொள்கிறாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுடைய தாழ்மையை நோக்கி பார்க்கும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவள் இந்த உலகத்திலே எவ்வளோ அவமானங்களை சகித்து எவ்வளோ நிந்தைகளை சகித்து ஏசப்பாவை இந்த உலகத்திலே பெற்று தந்த ஒரு சகோதரியாக இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு சகோதரி, அவள் ஒரு கிருபை பெற்ற சகோதரி. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், மேன்மை உள்ளவர்களுக்கு மேட்டுமையானவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருந்தால் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். பக்தன் பாடுகிறான், உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் கிருபையே கிருபையே மாறாது தேவ கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது, ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் நிர்மூலமாகாதிருப்பதே கர்த்தருடைய கிருபை. எரேமியாவின் புலம்பலிலே பார்க்கிறோம், 3வது அதிகாரம் 22ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் என்றைக்கோ நிர்மூலமாகி இருப்போம். ஆனால் தேவ கிருபையினாலே தேவன் நம்மை நிர்மூலமாகாதபடி அவருடைய கிருபையினாலே நம்மை வழி நடத்தி வருகிறார். கிருபை உள்ள தேவன். நீதி கிடைக்காமல் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருபோது சோர்ந்து போகக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7ஆம் வசனம், 2ஆம் வசனத்திலிருந்து 7 வரையிலும். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், ஒரு விதவை இருக்கிறாள். 2 பேருக்குள்ள போராட்டம் இருக்கும்போது அவள் அந்த ஊரிலே ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியும் இருக்கிறான். அவன் அநீதி செய்கிறவன். உலகத்திலே பார்த்தால் பிரசங்கிலே எழுதப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள இடத்திலே அநியாயத்தை கண்டேன், நியாயஸ்தலத்திலே அநியாயத்தை கண்டேன். இப்படி உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் அநியாயம், நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை உலகத்திலே. இந்த வசனத்திலே பார்க்கும்போது அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள் என்றால், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை போய் விசாரிக்கிறாள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இவள் என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறாள், எப்படியாவது இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி நினைத்து அவள் உடனே அந்த அநீதி உள்ளவனாய் இருந்தும் கூட அவன் நியாயம் செய்கிறான். அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தபடியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுபவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த இயேசு வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அவரே உவமையாக சொல்லி இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களா, கஷ்டங்களா, நெருக்கங்களா, பாடுகளா, பலவிதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு வராமல் இருக்கிறதா? நான் ஒருபோது கவலைப்பட தேவையில்லை. நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு சீக்கிரமாகவே நியாயம் செய்ய காத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையா? எத்தனையோ காலங்கள் நான் ஜெபித்திருக்கிறேனே, எத்தனையோ காலங்கள் வேதம் வாசிக்கிறேனே, இந்த தேவைக்காக நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு என்றும் பதில் கிடைக்கவில்லையே, எனக்கு இன்னும் பாரமாக இருக்கிறதே, என் பாரத்தை ஆண்டவர் என்றைக்கு தீர்ப்பார்? என் கவலையை கர்த்தர் என்றைக்கு மாற்றுவார்? என் கண்ணீரை ஆண்டவர் என்றைக்கு துடைப்பார்? என் பட்டபரமாகி இந்த வாழ்க்கை என்று துளிர்க்கும் என்று நாம் மிகவும் மனவேதனையோடு காணப்படுவோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன வசனத்தை தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை உள்ள தேவன். கிருபைக்கு அடையாளமாக நாம் தாவீது ராஜாவை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் மரியாளை பார்த்தோம். நீதி நியாயத்திற்கு அடையாளமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் சொன்ன அந்த வசனத்தை பார்த்தோம். சீக்கிரத்திலே அந்த அநீதி உள்ளவன் கூட நியாயம் செய்தானே, அப்படியானால் ஏன் நமக்கு நியாயம் செய்ய மாட்டார்? அவர் சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார். இப்படி கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர், கிருபை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறது நமக்கு ஒரு மேன்மையாய் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நானோ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை இருந்தது. நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏனென்றால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு மேன்மை, சிலுவை பற்றிய ஒரு மேன்மை. இன்னும் அவர் அந்த 2 கொரிந்தியர் 12:7-9 வரையிலும், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையை குறித்து அவர் மேலானதாக எண்ணுகிறார். இன்னும் அவர் இதிலே பார்க்கும்போது சிலுவையை குறித்து மேன்மையாக எண்ணுகிறார். அடுத்ததாக அவருடைய பலவீனங்களை குறித்து மேன்மையாக எண்ணுகிறார். ஏனென்றால் அவர் மிகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஒரு பரிசுத்தவான் என்று எல்லா ஆராய்ச்சியாளர்களும் பரிசுத்தவான்களும் கூறுவார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையும் அப்படியே இருந்தது. அவர் எழுதின நிருபங்களும் மிகவும் பரிசுத்தமுள்ளதாக இருந்தது. அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள்ளானது அவரை உயர்த்தாதபடிக்கு அவரை குட்ட ஒரு சாத்தானுடைய தூதனாயிருந்தது. அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார், ஆண்டவரே, இப்படி ஒரு சரீரத்திலே பலவீனம் இருக்கிறது, இது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே, எனக்கு இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நானும் அப்படித்தான். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக திடீரென்று எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தது. 1.5 வருஷமாக நான் படுத்த படுக்கையில் இருந்தேன். அப்பொழுது எந்த மெடிசனும் எடுக்காத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை தரிசனத்தை தந்தார். ஒரு ரூமில் பார்க்கும்போது ஏராளமான வசன போர்டுகள் வைத்திருக்கிறது. அதிலே ஒருவர் என்னிடம் இதிலே உனக்கு விருப்பமான வசனத்தை எடுத்துக்கொள் என்று. அதை நான் பார்க்கும்போது என் கிருபை உனக்கு போதும், அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் எடுத்தேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பலவீனத்திலே அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருந்தது. நான் நிற்பதெல்லாம் அவருடைய கிருபை தான். என்னுடைய வாழ்க்கை எல்லாமே அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் எனக்கு இந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது, என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாக்கவும் முடியாது. அப்படி என் அப்பனுடைய கிருபையானது எனக்கு மேலானது இருந்தது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், பலவீனங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். இப்படி ஒரு பலவீனம் வந்து விட்டதே என்று சொல்லி அவர் கவலைப்பட்டதே இல்லை. ஏனென்றால் அந்த பலவீனத்திலே அவருடைய சரீரத்திலே கிறிஸ்துவின் வல்லமை தங்குகிறபடியினால் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலுவை இல்லாமல் நமக்கு ஒரு மீட்பில்லை, சிலுவை இல்லாமல் நமக்கு ஒரு பரிசுத்தம் இல்லை, சிலுவை இல்லாமல் நமக்கு ஒரு சமாதானம் இல்லை, சிலுவை இல்லாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. எல்லாமே சிலுவையினால் தான் நமக்கு உண்டாகிறது. ஒரு தடவை கடலிலே ஒரு கப்பலிலே ஏராளமான பயணிகள் பயணித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அது ஆபத்திலே மாட்டிக்கொள்கிறது. அப்பொழுது ஏராளமான பயணிகள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சகோதரன் மாத்திரம் வாலிபன் ஆனபடியினாரே எனக்கு கரை சேர வேண்டுமே என்று சொல்லி அவன் தன்னால் என்ன மட்டும் நீந்தி கொண்டே இருக்கிறான். அப்படி அவன் நீந்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய பலன் எல்லாமே அவனுக்கு சரீரத்திலே நின்று போயிட்டு, நான் இனி சீக்கிரமாய் செத்து விடுவேன், இனி இந்த தண்ணி தான் எனக்கு முடிவு என்று சொல்லி எண்ணி அவன் நினைத்த வேளையிலே கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தூரத்திலிருந்து ஒரு சிலுவையை காண்கிறான். அந்த சிலுவையிலிருந்து பயங்கரமான ஒரு ஒளி அவனுக்குள் பிரகாசிக்கிறது.
அவன் அந்த ஒளியை பார்த்தவுடன் தானே அவனுக்கு சிலுவை என்று தெரிந்து விட்டது. எனக்காக இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை தானே, இந்த சிலுவையிலிருந்து ஒரு ஒளி வருகிறது அப்படி என்று அதை கூர்மையாக பார்க்கிறான். அந்த பார்வை, அந்த ஒரு ஒளி நிமித்தமாக அவனுடைய சரீரத்திலே ஒரு புதிய பலன் வந்தது. அந்த பலத்தோடு திருப்பியுமாக அவன் நீந்தி கரை சேர்கிறான். கரை சேர்ந்து அவன் பார்த்தபோது ஒரு பெரிய தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த சிலுவை, அந்த சிலுவையிலிருந்து வந்த ஒளி. ஹல்லேலூயா! அதுபோல சிலுவையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனபடியினரே பரிசுத்தவான்கள் எத்தனையோ மக்கள் சிலுவையின் காட்சியை கண்டு இந்த உலகத்திலே இயேசுவுக்காக தங்களே ஒப்படைத்து இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவது ஒரு நமக்கு மேன்மையாக இருக்கிறது. அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே சிலுவை மேன்மையாக இருந்தது, பலவீனம் மேன்மையாக இருந்தது. நாம் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்து மேன்மையை பாராட்ட வேண்டும். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகமே பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா! எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சிலுவையின் மேன்மையை நினைத்து எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணி இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை மட்டுமாக அர்ப்பணித்து வாழ்ந்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தாவீது ராஜா எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா! அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவன் மிகவும் தாழ்த்தப்பட்டவனாக சிறு பருவத்திலே காணப்பட்டான். ஆனால் ஒரு காலத்திலே அவன் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக மாற்றப்பட்டான். ராஜாவாக மாற்றப்பட்டாலும் கூட இயேசுவின் நாமத்தை மட்டும் உயர்த்துகிற ஒரு தாவீதாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்ட அந்த ஆதி நாட்களிலே பார்க்கும்போது, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நேரம் கடந்து போகிறது. ஆதி நாட்களிலே பார்க்கும்போது இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அந்த ராஜ பதவிக்கு போகவில்லை. சவுல் என்பவன் ராஜாவாக இருந்து கொண்டே இருக்கிறான். அப்படி சவுல் ராஜாவாக இருக்கும்போது பெலிஸ்தியருக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே பார்க்கும்போது பெலிஸ்தியர் நடுவிலே கோலியாத் என்னும் ஒரு வீரமுள்ள போர் வீரன் காணப்படுகிறார். ஆனால் அவன் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் வந்து தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டே இருந்தான்.
இந்த தாவீதினுடைய அண்ணன்மார் 3 பேர் அந்த சவுல் ராஜாவோடு யுத்தம் பண்ணும்படியாக போயிருந்தார்கள். ஒரு நாள் பார்க்கும்போது தாவீதினுடைய அப்பா சொல்லுகிறார், ஈசாய் தன் மகனை பார்த்து, நீ போ, நம்முடைய அண்ணன்மார்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த யுத்தத்திலே மடிந்து போனார்களா, என்ன செய்தார்கள், சுகமாக இருக்கிறார்களா என்று அவர்களை நலம் விசாரித்து வா என்று அனுப்பும்போது இவன் போய் அவர்களிடத்தில் நலம் விசாரிக்கிறான். அவர்கள் மிகவும் கோபம் அடைகிறார்கள். ஏனென்றால் இவன் சிறுவனாயிருக்கிறான். சிறுவனாயிருந்தாலும் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான், மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான், வேதத்தில் எல்லாமே இருக்கிறது, மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தான், சிவந்த மேனி உள்ளவனாயிருந்தான். இப்படிப்பட்டவன் இந்த யுத்தத்திற்கு வந்து விட்டானே என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் மிகவும் இவன் மேல் கோபம் அடைந்தார்கள். அப்பொழுது பார்க்கும்போது கூட அந்த கோலியாத்து வீரத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் இவன் சவுல் ராஜாவிடம் போய் ஒரு உத்தரவு கேட்கிறான், பெர்மிஷன் கேட்கிறான். சவுல் ராஜாவே, நான் இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன். ஏனென்றால் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு கரடி வந்தது, ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்தது, எல்லாவற்றையும் நான் கையினால் பிடித்து கிழித்து எறிந்து விட்டேன். ஆடுகளை பிடிக்க வந்த அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் என் கையினாலே கிழித்து கொண்டு போட்டு என் ஆடுகளை நான் அந்த சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் நான் தப்புவித்தேன். அப்படி நான் செய்ய எனக்கு ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். இந்த கோலியாத்தை வீழ்த்த எம்மாத்திரம் என்று சொல்லி நினைத்தான். அவனுடைய வார்த்தை இவனால் தாங்க முடியவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான், சவால் விடுகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்களில் ஒருவரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னை கொண்டால் நாங்கள் உங்களை சேவிப்போம், நாங்கள் உங்களை கொண்டால் நீங்கள் எங்களை சேவிக்க வேண்டும் என்று சவால் விடுகிறான். இப்படி 40 நாட்கள் சவால் விட்டான். கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். கடைசியாக இந்த தாவீதினுடைய உள்ளத்திலே எப்படியா இவனை வீழ்த்த வேண்டும், என் தேவாதி தேவனுடைய நாமத்தை இவன் தூசிக்கிறானே என்று சொல்லி இவனுக்கு பயங்கரமான கோபாவேசத்தோடு இவன் ஒரு வசனத்தை சொல்லுகிறான். பாருங்கள், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் ஒன்று மட்டுமே மேன்மை உள்ளதா இருந்தது. எல்லாரும் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டலாம், எல்லாம் உலகத்தோடு அழிந்து போகிறது. ஆனால் அவன் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மேன்மை பாராட்டினான். அந்த நாமத்தோடு கோலியாத் நடத்துக்கு போகிறான். கேட்கிறான், நீ கேடகத்தோடு பட்டயத்தோடு ஈட்டியோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவன் நேரே எங்கே போகிறான் என்றால் ஒரு ஆற்றிலே போகிறான். ஆற்றுக்குள்ளாக போய் 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு தேவனுடைய நாமம் என்னது என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தருடைய நாமம் என்ன? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதே மாதிரி அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தபடியினாலே 5 கூழாங்கற்களை ஆற்றிலிருந்து தெரிந்தெடுக்கிறான். கூழாங்கற்கள் என்றால் எப்படி இருக்கும்? அது அந்த ஆற்று தண்ணீரிலே அடிபட்டு மிகவும் அதனுடைய அழுக்கெல்லாம் போய் அழகாக இருக்கும். அந்த 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அடப்பிப்பையிலே போட்டுவிட்டு அவன் இந்த யுத்தத்திற்கு நேராக வருகிறான். கோலியாத்தும் வருகிறான், இவனும் போகிறான். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய அடப்பை பையிலிருந்து அழகாக கற்களை உருட்டி பார்க்கிறான். ஒரு கல்லை எடுத்திருக்கிறான். நான் நினைக்கிறேன் 3வது கல்லை எடுத்திருப்பான். அவர்தானே வல்லமை உள்ள தேவன். அந்த நாமத்தை அவன் அறிந்திருந்தபடியினாலே அந்த கல்லை எடுத்தான். அவன் கவனிலே வைத்தான். அவன் அதை சும்மா எறியவில்லை, கவனிலே வைத்து சுழற்றுகிறான். சுழற்றி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி கோலியாத்து பக்கத்திலே போகிறான். ஒரு எறிந்தான் பாருங்கள். அந்த கல் அவன் நெற்றியிலே எவ்வளவு அழகாக தாவீது குறி வைத்திருக்கிறான். அந்த நெற்றியிலே அப்படியே அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்தது. அவன் கூப்புறப்படுத்த அப்படியே செத்தே போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாட்கள் ஆட்டம் போட்டான் கோலியாத்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த கோலியாத்தை அந்த தாவீது வீழ்த்தினான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருவின் போராட்டமா, எதிராளிகளில் போராட்டமா, கஷ்டமான போராட்டமா,
பதில் கிடைக்காத போராட்டமா? பல விதத்தில் கோலியாத்துகள் எழும்பலாம். தேவ பிள்ளையே, நீ ஒருபோது கலங்கக்கூடாது. தேவனுடைய நாமம் உன்னிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அது ஒன்று மட்டுமே போதுமானது. தாவீது என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்று மட்டுமே பூமியிலே உயர்ந்ததா இருக்கிறது, அது மேன்மை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கோலியாத்தை வீழ்த்த ஒரு கல் போதுமானதா இருந்தது. அது ஒரு கல்லும் விலையேறப்பட்ட ஒரு கல், அது பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல், அது சாத்தானுடைய கோட்டையை வீழ்த்தும் கல்லாக இருந்தது, எதிரின் தலையை உடைக்கும் கல்லாக இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை மட்டும் நாம் மேன்மை பாராட்டுவோம். அவருடைய சிலுவை குறித்து மட்டும் நாம் மேன்மை பாராட்டுவோம். இந்த உலகத்திலே வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாமல் இவைகளை மட்டும் நாம் மேன்மை பாராட்டி ஏசப்பாவை அறிந்திருக்கிற அந்த அன்பை மட்டும் நான் நினைத்து அந்த மேன்மைக்காக, கிறிஸ்துவின் மேன்மைக்காக இந்த உலகத்திலே நாம் எவைகளெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டுமா அப்படியே நாம் வாழ வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன தேவாதி தேவன் இந்த கல்லின் மேல் எத்தனையோ கற்கள் விழ பார்த்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்து இந்த கல் நிற்கக்கூடாதபடி, இந்த சபை நிற்கக்கூடாதபடி சாத்தான் பல விதத்திலும் போராடினான். தேவனுடைய வாக்கு மாறாததாக இருந்தபடினாலே அந்த கற்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தோற்று போக பண்ணி, ஆண்டவர் எதிரின் சேனைகளெல்லாம் மடங்கடித்து தேவாதி தேவனுடைய நாம வெற்றி சிறக்க பண்ணினார். 49வது வருடத்தை முடித்து 50வது வருடத்தை காணும்படியாக தேவாதி தேவன் நமக்கு கிருபை செய்தாரே, அதற்காக என் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அவருக்காக அந்த உலகத்திலே வாழ்வோம். அதுவே நமக்கு மிகவும் சிறந்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முழங்கார் படிடுவோம். நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கார் படிடுவோம். அந்த சேரில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இயேசப்பாவை ஒரு மனமாக உயர்த்த போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சரியே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோம். தேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. பரவசமாய் பாரத மீட்பு காய் கிருபை தேவு. தேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. தேவியரே ஆசாரியரே நல்ல தட்டி பாடி ஆராதிப்போம். கூடி வந்தோமே. எட்டு திசைக்கும் இயேசு புகழ் பரவ சுவிசேஷம் எண்ணி செல்லுவோம். எட்டு திசைக்கும் இயேசு புகழ் பரவ சுவிசேஷம்